அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. குறிப்பாக யாரெல்லாம் ஒரு தேவைக்குன்னு கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைப்பதற்குண்டான அளவுக்கு பணமே சேர மாட்டேங்குது, வட்டி கூட கட்டுறதுக்கு முடிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நாளானது நமக்கு அப்படி அம்சமாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 9ஆம் தேதி, மாசி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள். மேலும் மாசி மாதமே பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமை இது. மேலும் இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி இருக்குது. இது நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த சஷ்டி திதி நேற்று இரவு 10:02 போது தொடங்கிடுச்சு. இது இன்று இரவு 11:58 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக முருகப்பெருமான அதிபதியாக கொண்டவங்க யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 9. அந்த 9ங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நினச்சதை நடத்தி தரக்கூடிய 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. சாதாரணமாகவே இந்த எண்ணை நம்ம எந்த நாளில் பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல பலனை கொடுத்துரும். இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கையும் இருக்குங்கும்போது சொல்லவே வேணும், கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் 3ங்கிற நம்பர் இந்த மார்ச் மாதத்தில் வர 3ங்கிற நம்பர் குறிக்குது. அடுத்தது 6 அப்படிங்கிறது இன்றைக்கி சஷ்டி திதி இருக்குது. சஷ்டி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. சரிங்களா? அப்போ இங்கே 6ங்கிற எண் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். 9ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்படி இத்தனை சிறப்பும் இருக்குது. மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய விசாக நட்சத்திரமும் இன்றைக்கி நமக்கு மாலை 4:44 வரைக்கும் இருந்தது. ஏற்கனவே இந்த நட்சத்திர நேரம் முடியறதுக்குள்ளறையோ அல்லது இரவுக்குள்ளாரையோ ஒன்று 18 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா எழுதுங்க. மேலும் இன்னொரு துவரம்பருப்பு வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருப்பேன். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போவுமே டைம் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து முடிஞ்ச அளவுக்கு இந்த 4:44 அல்லது இரவுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நேரம் இரவு நேரத்தில் வர இருக்குது. எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா 10:45 12:56 வரைக்கும். அப்படி இந்த நேரத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, நான் முன்கூட்டியே போன வாரமே வீடியோ போட்டிருந்தேன். மைத்திர முகூர்த்த தேதிகள் இந்த நாளில் வருது அப்படின்ட்டு. ஏன்னா முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பயன்படுத்திக்கிங்கன்னு போட்டிருந்தேன். இப்போ இது ஒரு ரிமைண்டராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இன்றைக்கி அம்சமாக நமக்கு சில சிறப்புகளோடவே அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ இது ஆரம்பிக்கிற நேரம் பாருங்கள், 10:45. இந்த டைமில் நமக்கு இந்த தேய்பிறை சஷ்டி திதியானது இருக்கும். அடுத்து முடிகிற டைம் பாருங்கள் 12:56. 12 மணிக்கு மேலே நமக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்துடும். செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் தீரக்கூடிய பரிகாரமெல்லாம் செஞ்சால் கைமேல் பலனை கொடுக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஆரம்பமும் அற்புதமாக இருக்குது, முடிவும் அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டைமில் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். இல்லைனா நீங்கள் முன்கூட்டி தூங்கிட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதமான நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஒரு 10,000 வாங்கியிருக்கிறீங்கன்னா ஒரு 100 ரூபா கொடுங்க. இந்த மாதிரி கொடுங்க. இல்லைங்க நேர்லலாம் பார்க்க முடியாது, அதே போல் ஆன்லைன்லேயே எங்களால் டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீட்டாக ஒரு மொய் கவர், அதாவது கிஃப்ட் கவர் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை பர்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அத்தனை தனித்தனி கவரும் பர்ஸும் எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் மொத்த கடன் தொகையும் எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. கூடவே அந்த மொய் கவருக்கு மேலே யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுடைய பேர், அந்த அமௌண்ட்டையும் எழுதுங்க. இப்போ பர்ஸில் வைக்கும்போது பர்ஸில் நம்மளால் எழுத முடியாது இல்லையா? அதனால் ஒரு துண்டு சீட்டில் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுடைய பேரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக தனித்தனி பர்ஸோ தனித்தனி கவரும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கன்னா பேங்க் பேர் எழுதுங்க. மனுஷங்க கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. கூடவே இந்த பிரியாணி இலையோட ஒரு சிறு துண்டு பச்சைக்கற்பூரம், அதே போல் வீட்டில் கொள்ளு பருப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு 4-5 போடுறதுங்கிறது நல்லது. கூடவே ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு முடியுமோ அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டு வச்சுருங்க.
இப்படி போட்டு வச்ச அமௌண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்குறீங்களோ அப்போ அந்த அமௌண்ட்டோட சேர்த்து இதையும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. அது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து பேசிக்காக மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம பண்ண வேண்டியது. நான் வந்து இந்த நாளில் இந்த பரிகாரத்தினால் செய்ய முடியாதுங்க, மேலும் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தூங்கிடுவேன், அலாரம் வச்சு எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனை வந்து உங்களை விட்டு நீங்கும். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பிரியாணி இலை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அற்புதமாக நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா இது ஒரு தாந்திரிக பொருள், முக்கியமான பொருள்னே சொல்லலாம். இதை எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நமக்கு தேவை. இந்த பிரியாணி இலை ஒரு பேனா ரெட் கலரில் எடுத்துகிட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி இலையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த ஒரு சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடனையெல்லாம் போகக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள்னே சொல்லலாம். பொதுவாக சஷ்டி திதி வரும்போதெல்லாம் இந்த சிம்பிளை வச்சு நான் ஒரு பரிகாரம் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். இது நீங்கள் பிரியாணி இலையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. பக்கத்துலேயே ஒட்டு மொத்தமாக எத்தனை கடன் இருக்குதோ அதை நீங்கள் எழுதுங்க. இவங்கக்கிட்ட வாங்கினது, அவங்கக்கிட்ட வாங்கினது, நகையை வச்சு வாங்கினதுன்னு இப்போ ஒரு 30 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுங்க. இப்போது இந்த பிரியாணி இலையை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு அந்த 30 லட்சம் கடனையும் நீங்கள் அடைச்சி முடிச்சிட்டிங்க. ஏன்னா இப்போ உங்ககிட்ட 30 லட்சம் பணம் இருக்குது. அதை வச்சு யார் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டலாம் கொடுத்துட்டீங்க. இப்போ கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? கடனை எல்லாம் அடைச்சிட்ட மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்கிக்கோங்க. இன்றைக்கி அந்த 369 வேறு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த 369ங்கிற நம்பரையும் நீங்கள் அந்த பிரியாணி இலையில் வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ காட்டுற அந்த சிம்பிளையும் போட்டுட்டு இந்த 369ங்கிற நம்பரையும் போட்டுட்டு கீழே வந்து 30 லட்சம் கடன் தீரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிட்டும் கூட இதை வந்துட்டு செய்யலாம். சரிங்களா? கடன்னு எழுதலாம், கடன் தீர வேண்டும்ட்டு எழுதலாம். சரிங்களா? இதில் ஒன்று நீங்கள் பெருசாக வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? எப்படி வேணால் எழுதலாம். இப்போ இது வந்து உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. நைட்டு முழுவதும் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. காலையில் எழுந்த உடனேயும் செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது, உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட தலகாணிக்கடியில் இருக்கக்கூடிய இந்த இலையை எடுத்து ஒரு விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்து அப்படியே பிரபஞ்சத்திட்ட அப்படியே வந்து ஊதி விட்டுருங்க. சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் கடன் அடைப்பதற்காக முன்னெல்லாம் என்னென்ன முறைகள் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. முன்னெல்லாம் உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்பட்டிருக்கும், பணம் வந்து சேராமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறமா அந்த மணி பிளாக்கேஜஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றா வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும். சொத்து ஏதாவது விற்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா அது சீக்கிரமாக நல்ல விலைக்கு, அதாவது நீங்கள் எதிர்பாராத விலைக்கெல்லாம் வந்துட்டு விற்கும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கடன் அடைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். முன்னே நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஆனால் இப்போது அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு அற்புதம் வந்து நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் கடன்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஸோ முழிச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சுட்டு இதையும் செய்யலாம். இல்லைங்க நான் தூங்கிட்டு தான் இருப்பேன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்கள் கடன் தீர்வதற்கான வழி கிடச்சிரும். வீடியோ பிடிச்சதான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.